அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எம்எஸ்எஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி பாண்டிக்கொடுமுடிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் ஆலயம். இங்கே அற்புதமான ஒரு சிவஸ்தலம், பாடல்பெற்ற சிவஸ்தலம். பூம்பாவையை, அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு பூம்பாவையை திருமணம் செய்து கொடுக்க எண்ணி இங்கே அந்த குழந்தை இறந்து அந்த குழந்தையை அந்த குழந்தையுடைய சாம்பலை ஒரு மண் சட்டியில் போட்டு ஞானசம்பந்தருக்கு ஒப்படைப்பதற்காக வைத்திருக்கிறார் அவங்க அப்பா. ஞானசம்பந்தர் இங்கே வருகிறார். அப்போது பூம்பாவை இறந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த திருமுறை பாடி பூம்பாவை உயிர் பெற்ற ஸ்தலம் இது ஆச்சுங்களா. இந்த ஸ்தலத்தில் நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய எலும்பு சம்பந்தமான சகல வியாதிகளும் சகல ரோகங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சுவாமி இங்கே வழிபடும் பொழுது எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும், எல்லா விதமான எண்ணங்களும் பூர்த்தி அடையும், முக்தி பேற்றுக்கு வழிவகுக்கும், பற்று நீங்கி இறைவனுடைய திருவடியை சிந்திக்கக்கூடிய நற்சிந்தனை உயரும். அதாவது நம்ம எல்லாருமே வாழ்வியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகையில்தான் உண்மை என்று நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகையில் வாழ்க்கை தான், மாயை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சுவாமியை வழிபட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை ஞானத்தை நோக்கி திரும்பும். அப்பேற்பட்ட அருமையான சிவஸ்தலம். இன்று இந்த சிவஸ்தலத்தில் வழிபடுவதற்கு இறைவனுடைய திருவருளால் அடியேனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இறைவனை வழிபட்டு, அம்பிகையை வழிபட்டு, இப்போது நம்ம பார்க்குறது கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட சிவஸ்தலத்தில் இன்று வழிபட்டு மீண்டும் அடுத்த ஆலயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.